தோழர் ரஹ்மானின் இனிய அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்துட்டோம்னா ஜியாகிரஃபியோட எஸ்ஐ 2025 வேர் டு ஸ்டடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் வந்து எஸ்ஐ தேர்வில் வந்து கேட்குறாங்க. அதில் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10th ஜியாகிரஃபியை வந்து நம்ம வந்து எப்பவுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா 10th பார்த்துட்டோம்னா 7 பாடங்கள் வந்து இருக்குது. அந்த 7 பாடத்துலையும் பார்த்துட்டோம்னா 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் 7 பாடம் வந்து ரொம்பவும் முக்கியமான பாடம். அந்த பாடத்தை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். அதுபோக அந்த 11th 12th நான் சேர்த்தாமல் இருக்கேன். 11th ஒரு 2 பாடம் இருக்குது. நம்ம அது கண்டிப்பாக படித்தே ஆகணும். பாறை கோலம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதில் உள் மற்றும் வெளி பாறை கோலம் சம்மந்தமாக இருக்கும். ஸோ அது இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 11th ஓகேவா. 11th வந்து சேர்த்து வந்து ஒரு கொஸ்டின் வருது ஓகேவா. அதுபோக 6th 9th வரைக்கும் பார்த்துட்டோம்னா ஒரு 2 கொஸ்டின் வருது. அது மேக்ஸிமம் தான் 7th or 8th வந்து அந்த கொஸ்டின் கம்பல்சரியாக வந்துடும். அந்த வானிலை காலநிலை சம்மந்தமான பாடத்துலேருந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ 6th இருந்து 10th வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் புக்கை வந்து லெசன்ஸ் எல்லாமே ஜியாகிரஃபி லெசன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் விட்டுக்குங்க. ஏன்னா கூற்று காரணம் கேட்டாங்கன்னா நம்ம அதில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ரிவிஷன் விட்டுக்கணும். அதுபோக 11th 12th புக் பேக் பாக்ஸ் கொஸ்டின் கம்பல்சரி படிச்சுக்கணும். ஏன்னா 11th 12th மேக்ஸிமம் வந்து அந்த லெசன்லேருந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏதாவது டஃப்பாக கேட்கணும், ஏதாவது மீறி கேட்டாங்க அப்படின்னா 11th 12th பொறுத்த வரைக்கும் புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஸ்டின் தான் கொஸ்டின் வந்து எடுக்கிறாங்க, உள்ளே எடுக்காமல். ஸோ அது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம லெசன்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து 10th புக்கு தான். 10th வந்து ஃபஸ்ட்டு 7 லெசன் வந்து ரொம்ப முக்கியம். அது போக இந்த சுற்றுலா அப்படிங்கிற படம் மிக மிக ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்து அந்த வனவிலங்கு சரணாலயம், அப்புறம் பூங்கா, அது எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான படம், சுற்றுலா படம். ஃபஸ்ட்டு பாடம் எடுத்துக்குவோம். இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இது 10th. இதில் பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்தியாவோட அமைவிடம், அதோட அங்கே இருக்கிற சுச்சுவேஷன், அந்த காலநிலை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற மலைகள், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஆறுகள், அதோட மண், இது சம்மந்தமான எல்லாமே இது வந்து கவர் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் இமயமலை வந்து நல்லா படிச்சுக்குங்க. அதுபோக ஆறுகளும் துணை ஆறுகளும் வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்குங்க. சரிங்களா. ஆறுகள் துணை ஆறுலாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மலையில வந்து என்னென்ன முக்கியமான இடம் இருக்குது, அதோட ஹைட்டு என்ன, அதோட பேர் என்ன அப்படிங்கிறலாம் வந்து இந்த பாடத்தில் வந்து நல்லா படிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரம் வந்து 10th வந்து செகண்ட் லெசனு. இந்த காலநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் காலநிலை அந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுபோக ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ்க்கும், அதாவது 1000 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் கம்மியாகிட்டு லாஸ்ட் டைம் அதெல்லாம் கொஸ்டினில் வந்துருந்துச்சு. ஸோ புக்குக்குள்ளே இருந்து கேட்டிருந்தாங்க, பாக்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து வேளாண்மை பார்த்தீங்கன்னா அது பயிர் சாகுபடி பண்ணுற இது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து 10th வந்து 3rd லெசனு. அடுத்து வந்து வளங்கள் வந்து முக்கியமான ஒரு லெசன். வளங்கள் மற்றும் தொழிலங்கள் வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து நல்லா படிச்சுக்குங்க. இதில் வந்து இந்த எந்த இடம், அது வந்து எந்த இடத்துல ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க, தொழிலகங்கள் வளங்கள் இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, இது வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, அதில் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் வந்து நல்லா படிச்சுக்கணும். அது போதும். அதுபோக நிறையா வந்து நம்பர்ஸ்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்காதிங்க. அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. எது முதல் இடத்துல இருக்குது, இப்போ நிலக்கரி எடுத்துக்கிட்டோம்னா நிலக்கரி வந்து எங்கே அதிகமாக இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது அதிகமாக இருக்குது, ஓவராலாக இந்தியாவில் எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. எல்லா மாநிலத்தையும் போட்டு ஞாபகம் வச்சுட்டுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா. அடுத்து வந்து இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இதுவும் ஒரு முக்கியமான இது. இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையோட புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், கல்வி அறிவு, அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்க வேண்டிய பாடம் கம்பல்சரி. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே இந்த 7 பாடத்தில் 7 கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ நல்லா அதை பார்த்துக்கணும். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை பிரிவு ஃபஸ்ட்டு லெசன் வந்து இந்தியாவோட அமைவிடம் ஃபுல்லாக பார்த்தோம். இதில் ஃபுல்லாக தமிழ்நாட்டோட அமைவிடம், இயற்கை பிரிவு எல்லாமே இதில் வந்து நம்ம கவர் ஆகும். இதுலேயும் இதே மாதிரி ஆறுகள்லாம் இருக்கும். தமிழ்நாட்டில், அதாவது கர்நாடகாவில் உருவாகி தமிழ்நாட்டில் வழியாக பாயிற ஆறுகள்லாம் இருக்கும். மற்றும் நதி, வத்தா, ஜீவநதி, இது மாதிரியான கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் வந்து
தீபகற்ப இந்தியாவில் உயரமான மலைகள் அது மாதிரியான கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து என்னென்ன மலைகள்லாம் இருக்குது, இது அப்புறம் இந்த மாதிரி இந்த மலையில் என்னென்னலாம் இருக்குது, இந்த மலையில் வந்து ஃபேமஸான இடம் இருக்குது, சரணாலயம்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகளில் வரும். அந்த பாடத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பாடமும் இந்த ஃபஸ்ட்டு பாடமும் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் வந்து நிற்கும். கம்பேர் பண்ணி படிங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு மானுட புவியியல், அதாவது புள்ளி விவரங்கள் சம்மந்தமாக தமிழ்நாட்டில் புள்ளி விவரங்கள் சம்மந்தமான ஒரு பாடம். இது கொஞ்சம் நல்லா ரிவிஷன் விட்டுக்குங்க. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் நல்லா விட்டுக்குங்க. மேக்ஸிமம் கேட்பான், கொஸ்டின் கேட்குற வாய்ப்புகள் வந்து அதிகம் தான். ஆமாம், அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுங்க. இந்த சுற்றுலா பாடத்தை கம்பல்சரி நல்லா படிச்சுக்குங்க. இதில் வந்து டேட்டாஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து சரணாலயம், பூங்காக்கள் சம்மந்தமான நீர்வீழ்ச்சிகள், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த பாடத்தில் தான் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கணும். அடுத்து வானிலை மற்றும் காலநிலை வந்து இதுவும் ஒரு முக்கியமான பாடம். 8th 6th லெசன் இருக்குது. சுற்றுலா வந்து 7th 2nd லெசனில் இருக்குது. வானிலை மற்றும் காலநிலை பார்த்தோம்னா 8th 6th லெசனில் இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான லெசனு, மறக்காமல் நல்லா படிச்சுங்க. இந்த வானிலை காலநிலை வந்து முக்கியமாக படிச்சணும். இது வந்து எதில் கம்பேர் பண்ணி படிக்கணும்னா இந்தியா காலநிலை இந்த 2வது பாடத்தில் வச்சு கம்பேர் பண்ணி படிச்சுக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா வளங்கள். இந்த வளங்கள் பாடமும் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் படமும் நல்லா கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். இந்த வளங்கள் படம் பார்த்துட்டோம்னா 6th இருக்குது, செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசனும், 7th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசனும் இருக்குது. அதே மாதிரி 12th வந்து 3rd லெசன். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 12th கேட்ட கொஸ்டின் பார்த்துட்டோம்னா இது தென் அமெரிக்காவோ, ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைரமோ பிளாட்டினமோ அது முதலிடத்தில் இருக்கிற இடம் அப்படின்னு கேட்டிருந்தான். அது வந்து இந்த பாடத்துலேருந்து தான் கேட்டிருந்தான். ஸோ அதை நல்லா படிச்சுக்கணும். பாறை மற்றும் மண் இந்த பாடம் பார்த்தீங்கன்னா 8th ஃபஸ்ட் லெசன் இருக்குது. இது மிக மிக முக்கியமான ஒரு பாடம். ஏன்னா அதாவது புவி மேற்பரப்பில் இருக்கிற சம்மந்தமான பாறை குளங்கள், மண் வகைகள் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பான். அந்த தீப்பாறை இது மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அது வந்து இந்த பாடத்துலேருந்து கேட்குறான். அதே மாதிரி 12th வந்து ஒரு லெசன் இருக்குது, முக்கியமான லெசன் இருக்குது. 11th லெசன் இருக்குது. அதை நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இந்த பாறைக்குளம், அதாவது இது வந்து 11th வந்து 3rd லெசன் இருக்குது. இது முக்கியமான லெசனு. இது பாறைக்குளம் வந்து உள் இயக்க செயல்முறைகள், அதாவது பூமி இருக்குல்ல, அந்த பூமிக்கு உள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது. லாஸ்ட் டைம் கூட கேட்டிருப்பான் வந்து நீங்கள் போர் போடுறது வந்து எந்த அடுக்கில் வந்து நீங்கள் போர் போடுறீங்க, எதுலேருந்து தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சம்திங் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருப்பான். அது எல்லாமே தான், அந்த மேலடுக்கு, உள்ளது, கவசம், பூமியோட உள் இயக்க செயல்முறை எல்லாமே இதில் வரும். இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இது முக்கியமான பாடம் இந்த பாடம். அதே மாதிரி பாறை கோலம் இது வந்து வெளி இயக்க செயல்முறை. இது வந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வரக்கான வாய்ப்பு குறைவு தான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பாடத்தில் இருந்து. இது வந்து 11th 4th லெசன் ஜியாகிரஃபியில். அடுத்து பார்த்தோன்னா மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் மக்கள் தொகைகள். இது 2 பாடங்களும் பார்த்துட்டோம் அப்படின்னா 7th ஒரு லெசன் இருக்குது. 7th ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசனும் மக்கள் தொகைகள் இது பார்த்தோன்னா 12th ஃபஸ்ட் லெசனாக இருக்கும். நான் 12th இருக்கிற லெசன்லாம் வந்து ரெட் பெனில் எழுதியிருப்பேன், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக. அது நல்லா பார்த்துக்குங்க, ஓகேவா. அடுத்து தொழிலகங்கள், வளங்கள், தொழிலகங்கள். இதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது இப்போ வந்து சணல் எங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க, அது இந்தியாவில் ஃபஸ்ட் இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சணல், பருத்தியில் எங்கே பருத்தி, அதாவது தொழிற்சாலைகள்லாம், காகித தொழிற்சாலை எங்கே இருக்குது, இது மாதிரி எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க, ஃபஸ்ட்டாக எப்போ கண்டுபிடிச்சாங்க, எந்த ஆண்டு, இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுன்னா கொஞ்சம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாடம் அவ்வளோதான் படிக்கணும். நிறைய கதையாக படிக்காதீங்க. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் கதையாக படிக்கிறத விட கண்டென்ட் எடுத்து பாயிண்ட்டாக படிச்சுட்டு போயிடணும். ஆமாம். அடுத்து பேரண்டமும் சூரிய குடும்பம். இது வந்து 6th வந்து ஃபஸ்ட் லெசன் இருக்கும். இது கொஞ்சம் ஜஸ்ட் ரீடு விட்டுக்குங்க, என்னென்ன கோள்கள் என்னென்ன இது இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஹிஸ்ட்ரிலையும் வருது, சரி ஜியாகிரஃபி இதுலேயும் வரும், சயின்ஸ்லேயும் வரும் இந்த பாடம். சயின்ஸில் வந்து பேரண்டன்னு சொல்லி போட்டிருக்கோம், அதுலேயும் இந்த பாடம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இது ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம இது வந்து ஃபோக்கஸ்டாக உட்காந்து நம்ம படிக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் நம்ம வாழ்க்கையில் வந்து மேலே வந்து நம்ம உயர்ந்து போவோம். கவனம் மட்டும் சிதற விடாமல் 100% உழைப்பை வந்து உங்கள் கவனத்தை வந்து நீங்கள் பண்ணுற வேலையில் வந்து கொடுங்க. இப்போ என்ன வேலை பண்ணுறீங்க, படிக்க போகிறீங்க, படிப்பு தான் உங்களுக்கு அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இதை பற்றி சிந்திக்காமல் முழு முயற்சியாக இறங்குங்க. ஏன்னா நான் எப்பவும் போல் சொல்கிறது தான், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி, முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. முண்டி மோதி வாங்க, உங்களால் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் வந்து மேலே உயர்ந்து பறக்க தோழர் ரஹ்மானின் வாழ்த்துக்கள்.